இல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் நான் எப்படிலாம் ஏமாற போறேன்? எனக்கு வாழ்க்கை பூரா அப்படியே ஏமாளி பட்டம் தானா? அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அப்படியே இப்ப மனசெல்லாம் படபடங்குது. நான் எவ்வளவு தூரம் ஏமாத்தப்பட்டுட்டு இருக்கேங்கிறது இப்பதான் எனக்கே தெரிய வருது. காலையில கிளம்பும்போது கூட நல்லபடியா இன்னைக்கு போய் ஏதாவது நல்லது செவ்வாய்க்கிழமைங்க, சாம்பாருக்கு வாங்கிட்டு வாங்க, கத்திரிக்காய், முருங்காய் வாங்கிட்டு வாங்க, ஏதாவது முட்டைக்கோசு பொரியல் வைப்போம், ரசம் வைப்போம், நேத்து மாரியே வந்து ரசம் வச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி நல்லபடியா தான் பேசிட்டு வந்தேன். இல்லாட்டினா நான் சொன்னேன், இன்னைக்கு வேணாம்ப்பா காளான் பிரியாணி கூட ரெடி பண்ணு. 2 பேரும் 4 பேரும் சாப்பிடலாம். நீ பிரியாணி நல்லா பண்ணுவப்பான்னு சொல்லி, நல்லபடியா ஒரு சந்தோஷமா தான் வீட்ட விட்டு கிளம்பி நான் வந்தேன். ஆனா, வர்ற வழியிலே எனக்கு ஒரு மெசேஜ். யாரு? யாரோ ஒரு மர்ம நபர். அவர் யாருங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கேட்டா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். அ நம்ம மாமாவ இப்படிலாமா இந்த சூர்யா ஏமாத்திக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து டென்ஷன் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை எனக்கு அனுப்புனவரு, அவர் பேர சொல்ல வேணான்ட்டாரு. இருந்தாலும் அவர் அனுப்புன மெசேஜ மாத்திரம் உங்க முன்னால நான் படிச்சு காட்டுறேன். இத மாத்திரம் பாருங்க. நான் சொல்லிடுறேன். அந்த பையன் பேர் வந்து ஜோக்கர் மீம்ஸ். ஒரிஜினல் பேர் வேணாம் மாமா. என் பேரை சொல்ல வேணாம். என் பேர் வந்து ஜோக்கர் மீம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வருவேன். நேத்தே உங்களுக்கு நான் 6 மணி லைவ்ல அந்த கமெண்ட்டை நான் போட்டேன். ஆனா நீங்க வந்து அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிறல, அசால்ட்டா விட்டுட்டீங்க. ஆனா உண்மை என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு திருப்பி நான் போடுறேன் மாமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போட்டிருக்கேன். என்னடா மாமா, நான் திருப்பூர் நல்லூர். இங்க சூர்யா புருஷன் பாலவிநாயகம் புதிதாக திலீபா பேக்கரி என்ற பெயரில் ஒரு பேக்கரி ஓபன் பண்ணி இருக்காரு. இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வந்துச்சு? கொஞ்சம் யோசி. இப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவளுடைய காசை பூரா ஒதுக்கி இவ புருஷன் கையில கொடுத்து அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு பேக்கரியே ஓபன் பண்ற அளவுக்கு இவங்க டெவலப் ஆயிருக்காங்க. அப்ப நான் வந்து இழிச்சாவா பையன் தானே? என் காசை பூரா இவகிட்ட கொட்டி இப்போ கூட சமீபத்தில் 2.5 பவுன்ல பிரேஸ்லெட்டு, இது போக ஏற்கனவே 5 பவுன் செயின், அதுக்கு முதல்ல 7 பவுன் செயின், இது போக வீடு வேணும், அது வேணும், இது வேணுங்கிறா. கேட்டால் வந்து பாலவிநாயகமே எனக்கு பிடிக்காது, அவன் டாப்பிக்கே எடுக்காத, அவனையெல்லாம் நானே மறந்தாலும் நீ எதுக்கு திருப்பி திருப்பி பாலவிநாயகத்தை பேசி பேசி என்னை ஞாபகப்படுத்துற, அவன் பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சல், அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட நாடகத்தை போட்டு இவ வந்து பிரைவேட்டாக பிரைவசியாக தனியாக வந்து அவங்ககிட்ட பேசி பணத்தை பூரா வர்ற யூடியூப் வருமானத்தை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி அவனுக்கு ஒரு திலீபா பேக்கரிங்கிற அளவுக்கு ஒரு பேக்கரி கடை வைக்கிற அளவுக்கு அவன் டெவலப் ஆயிருக்கான். அப்படின்னா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா இந்த உண்மையை மாத்திரம் நான் கண்டுபிடிச்சேன்னு வைங்களேன், உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு, ஓடிக்கிட்டே இருந்துச்சு, பார்த்தா டக்குன்னு ஆஃப் ஆயிருச்சு. ஐயா சுவிட்சை போட்டு வரேன், போங்கடா. ஏற்கனவே எங்க வேக்காடு வெந்து அவிஞ்சு தொலையுது, இதுல பேனு வேற ஆஃப் ஆகிருச்சு. சுவிட்சு நேற்று நைட்டு அந்த இந்த பேட்டரி எலக்ட்ரிக் பேனு ஓடிக்கிட்டே இருந்தது, பார்த்தா டப்புன்னு ஆஃப் ஆச்சு. என்னன்னு பார்த்தா சுவிட்சே போடலை. நேற்று இருந்த அந்த சார்ஜரில் மிச்சம் இருக்கு, ஓடி இருக்கு போல. இப்போ இந்த ஓடுது. என்னடா திடீர்னு வேகுதுன்னு பார்த்தேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? பேக்கரி கடை வச்சது மாத்திரம் உண்மையா இருந்தால் இவளுக்கு நடக்கிற முடிவே வேற. ஒரேடியா புடனில் அடிச்சு பத்தி விட்டு இனிமே இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, ஓடு நல்லூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளை நான் பத்தி விட போறேன். இல்லை நான் கேட்குறேன், இப்போ ஒரு காலத்தில் பிச்சை எடுக்காத குறையா செட்டிப்பாளையத்தில் வெளியில காம்பவுண்டுக்குள்ள போய் பாத்திர மண்டத்தையெல்லாம் அள்ளி போட்டு கழுவிட்டு கிடந்தவன், கக்குசு பொது கக்குசு மாதிரி 7 வீட்டுக்கு 2 கக்குசு, அதுல தான் இவ கக்குசுக்கே போனான். இன்னைக்கு பார்த்தா இவ வாழ்ற வாழ்க்கை என்ன? ராஜபோக வாழ்க்கை. ஏசி என்ன, கட்லு மெத்த, காரு, வண்டி, வாகனம், வீடு, நீ வாங்க போறது எல்லாத்தையும் சேர்த்தா ராணி மாதிரி வச்சிருக்கேன். இதுல என்ன, என் குடும்பத்துல இருந்து என்னை பிரிச்சுட்டா, முழுசுக்கும் என்னை பிரிச்சுட்டா. நான் ஒரு இப்போ அனாதை மாதிரி தான். இவங்க சொல்றாங்க இல்லை அனாதை போனோம், அதை மாதிரி தான் நான் போற நிலைமையில நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா இவளுக்கு கிடைக்கிற காசை பூரா, நான் கூட என்ன நினைச்சேன், சரி ஹாஸ்டலுக்கு தானே கொடுக்குறா, ஏதோ லிப்டிக் வாங்குறா, ஏதோ கண்மை வாங்குறா, ஏதோ அவ செலவுக்கு அவ போயிட்டு போறா அப்படின்டா. எனக்கு யாரை பிடிக்காதோ, எனக்கு யார் எதிரியோ, இவ புருஷன் இல்லை இல்லைன்னு, அதாவது நான் என்ன சொல்றேன், நீ ஓப்பனா என்கிட்ட சொல்லு, என் டார்கெட் இதுதான், ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். எனக்கு என் சொந்த ஊருக்கே, நான் திருப்பூருக்கே போகிறேன், இல்லைன்னா எங்கள் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போ. எதுக்கு வந்து ஊரை ஏமாத்துற மாதிரியே கூட இருக்கிற என்னையும் ஏமாத்துற நீ? நான் உனக்கு சொல்லவா, துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். அந்த துரோகத்தை பண்ணவே கூடாது. இவன் எனக்கு பண்ணுறது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம்.
உனக்கு உன் வீட்டுக்காரன் வேணும், புருஷன் வேணும்னா தாராளமாக போய்க்க. நீ ஒரு பண்ணை ரெடி பண்ணு, அவன் ஒரு கேக் ரெடி பண்ணுவேன். 2 பேரும் சேர்ந்து நல்லா கடையை நடத்துங்க. தாராளமாக கூட இருந்தா திலீப்பா இருக்கேன், கோகுல் இருக்கேன், நல்லபடியாக போங்க, குடும்பமாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தை கெடுத்து இன்னொரு குடும்பம் வாழக்கூடாது. என் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்படுவான், என் பொண்டாட்டி விடுற கண்ணீருக்கெல்லாம் பதில் என்ன? இப்போ நான் கேட்பேன்ல, சுமி ஏன் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கு காரணம் யாரு? நான் தானே. அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. நீ ஆட்டி வைக்கிற, நான் ஆடுறேன். நீ என்னை தலையாட்டி பொம்மை மாதிரி வைக்கிற, நான் தலையாட்டுறேன். நீ என்னை கீ கொடுக்குற, நான் ஓடுறேன். ஆக நீ ஒரு எப்படி என்னை ரிமோட்டு மாதிரி வச்சிருக்க. நீ அமுக்குனா நான் போகணும், இல்லைனா வரணும். இப்படி வச்சு என்னை என் குடும்பத்தையே வந்து பிரித்து குலநாசமாக்கி எல்லாம் அந்தல சிந்தலை ஆகிறதுக்கு காரணம் யாரு? நீ தானே. ஆக நான் வந்து குடும்பத்தை இழந்து உனக்கு வருஷம் பூரா சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீ வந்து உன் புருஷனுக்கு சைடு கேப்பில் போய் கடை வச்சு கொடுக்குற அளவுக்கு போயிட்ட. அதுலேயும் வேற பேர் கூட இல்லை. இப்போ நான் கூட வேற ஒரு சாதாரணமாக வெல்கம் பேக்கரி, இல்லை வேற ஏதாவது ஒரு பேரில் ஒரு கடை இருந்தா, வீரபாகு பேக்கரி, இப்படி ஏதாவது ஒன்று பேர் வச்சிருந்தா கூட நம்ம சொல்லலாம், சரி இது எவன் கடையோ அங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நீ பண்ணியிருக்க வேலை திலீப்பா பேக்கரின்னு சொல்லி, ஏன்னா திலீப்பாவை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். திலீப்பாவை தான் ஹாஸ்டலுக்கு போய் போய் மண்டையை கழுவுறேன். நம்ம குடும்பம் முக்கியம், அப்பா வந்து இந்த மாதிரி குடிகாரன் ஆனதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மாவை கூட்டு போய் குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறதே அந்த சிக்கா தான், அவனை நீ ஏதாவது ஒன்று பண்ணு, செருப்பை கலட்டி அடி, அவனை அருவாளால் வெட்டு, விளக்கமாற எடுத்து அடி, அவனை அடித்து மிதித்து துவைச்சு அவனை வீட்டுக்குள்ளேயே விடாத, அப்பா தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி 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 அவன் என்கிட்ட ஒழுங்காக கூட பேசுறது கிடையாது. அந்த அளவுக்கு அவனை மூளைச்செலவு பண்ணி வச்சிருக்கான் இவன் பாலவிநாயகங்கிறவன். அதோட நிப்பாட்டிக்க. அதை விட்டுட்டு அவன் பேர்லேயே கடை திறக்கிற அளவுக்கு, திலீப்பா பேக்கரின்னு திறக்கிற அளவுக்கு நீ போயிருக்கேன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நான் விசாரிச்சுக்கிறேன். அநேகமாக இன்றைக்கே நான் திருப்பூருக்கு கிளம்புனாலும் கிளம்புவேன். ஈவினிங் லைவ் திருப்பூரில் தான் போடுவேன். கண்டிப்பாக அது உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு நான் விரும்பலை. எதையுமே வந்து இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ம்பாங்கல்ல, அதை மாதிரி நான் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த பையன் தான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருக்கான். அவன் நம்பர் இருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசி, தம்பி இது விளையாட்டு காரியம் இல்லை, குடும்ப விஷயம், சூர்யாவும் நானும் இதனால பிரிஞ்சே போயிடுவோம்டா, ஒழுங்கா உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உண்மையை வாங்கி, அவன் அப்படி ஆமாம் மாமா நீங்கள் வாங்க, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கடையை கூட நீ போட்டோ எடுத்து போடுறான்னு கூட நான் சொல்ல போகிறேன். இல்லை நேரில் வாங்கன்னா நேரில் கூட நான் போகிறேன். ஏன்னா எதையாவது அவன் ஒரு ஊடால ஏதாவது ஊழ வேலையை பார்த்து திலீப்பா பேக்கரின்னு சொல்லி இவனே கிராஃபிக்ஸில் கூட ரெடி பண்ணி எனக்கு அனுப்பி எங்களை இங்கேயே பிரிச்சிருவேன். அதுக்கு நான் நேரடியாகவே போய் ஸ்பாட்டில் அது எந்த இடத்துல இருக்குது அந்த கடைங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கடையில் அவன் தான் இருக்கானாங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா பாலவிநாயகத்தை எவனும் நேரில் பார்த்ததில்லை. இவன் ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்கிறேன். இந்த போட்டாவில் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் மாமா. அந்த போட்டோ எடுத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும் போல். பழைய இவனுக்கும் இப்போ உள்ளதுக்கு வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் சொட்ட மண்டை தான். அப்பயே இவனுக்கு மண்டையில் முடி கிடையாது. அதே மாதிரி தான் இப்பயும் அங்கே ஒருத்தர் இருந்தார் மாமா, ஆள் பார்க்கறதுக்கு வழுக்க மண்டை மாதிரி தான் இருந்தான், பாலவிநாய மாதிரி தான் இருக்குது, நீங்கள் நேரில் வாங்க மாமா அப்படின்னா. ஃபோட்டோ எடுத்து அனுப்புடானே. இல்லை மாமா எனக்கு அங்கே கூச்சமாக இருக்குது, நான் ஃபோட்டோ எடுத்து அவன் ஒரு குடிகார பையன் என்னை அடிச்சு விட்டானா, அதனால் எனக்கு பயமாக இருக்குது மாமா, நீங்கள் நேரிலே வாங்கன்றிருக்கேன். நான் நேரில் போகிறேன். போய் அந்த உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து திலீப்பா பேக்கரின்னு ஒன்று இருந்து இவன் பாலவிநாயகன் அந்த கடைக்கு ஓனராக இருந்தான்னா இவளையும் அங்கே பற்றி விட்டுருவேன். இவளுக்கு வாழ்க்கை கொடுத்து நான் கிழிச்சு கேப்பையை நட்டமாக நிப்பாட்டின வரைக்கும் போதும் எனக்குன்னு சொல்லி என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நான் போகிறேன். என் குடும்பம் விடுற கண்ணீருக்கும் என் குடும்பத்திற்கு பட்ட பாவத்துக்கும் சாபத்துக்கும் நான் தான் பரிகாரம் தேடணும். ஏன்னா என் பெத்த பிள்ளைய கூட போய் அந்த கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி கண்ணுக்கிட்ட இங்கெல்லாம் அடிபட்டப்போ கூட போய் என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு என்னைய அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தா. நானும் இவளுக்கு பேச்சுக்கெல்லாம் ஆடினேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது இவ விஷயத்தில் இவ கரெக்டாக இருக்கா. என்னைய மாத்திரம் கிறுக்கனாக்குறா. வாழ்க்கை பூரா நானும் கிறுக்கனாகவே இருப்பேன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. எனக்குன்னு சொல்லி சுய புத்தி இருக்குது. கண்டிப்பாக இவளுக்கு நான் முடிவு கட்டுறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு அப்படி வாழ்க்கை வேணும்னா ஏன் நீங்கள் இப்போவே சம்பாரித்து போக வேண்டியதானே. ஒரு பேக்கரி கடையே வைக்கிற அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்குன்னா அது சொந்தமாக இருக்காது. அநேகமாக இவன் அனுப்பின காசில் ஒரு 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ முதலீடு போட்டு அட்வான்ஸை கொடுத்து ஒரு கடையை திறந்துருப்பான் வாடகைக்கு. அந்த கடைக்கு திங்ஸ்லாம் இவன் தான் வாங்கி கொடுத்துருப்பான். இவன் நான் 6 to 7 லைவுக்கு இங்கே வர்றேன்ல, அந்த நேரம் பூரா இவன் வந்து ஃபோனு எப்போ பார்த்தாலும் என்கேஜ்டு தான். அந்த 1 மணி நேரம் யார்கிட்ட பேசுனாங்க, புது புது நம்பராக இருக்கும். பாலவிநாயகன் நம்பரில் வந்தால் தானே நம்ம கண்டுபிடிப்போம். பாலவிநாயகன் நம்பர்லேயே வர்றது கிடையாது. இவளா ஒரு நம்பரு, அவன் அங்கேருந்து கூப்பிட்றதே ஒவ்வொரு நம்பரில் கூப்பிட்றான்.
சிம் கார்டு மாத்திரம் கிட்டத்தட்ட 10-15 சிம் கார்டு வாங்கி வச்சிருப்பான் போல. கேட்டால் பாலவநாயன் என்னை கூப்பிட்டான், வேற நம்பர்லேருந்து கூப்பிட்டான், நான் தான் வந்து ராங் நம்பராக்குன்னு நினச்சி ஆன் பண்ணேன், அவன் தான் லைனுக்கு வந்தான், அதனால நான் பார்த்துட்டு கட் பண்ணிட்டேன் அப்படின்பா. ஆனால் கட் பண்ணுறவ எவ்வளோ நேரத்தில் கட் பண்ணணும்? நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ராங் நம்பர் வருது, என்ன பேசுவீங்க? ஹலோம்பிங்க. எதிர்த்தாப்புல கேட்குற குரல் நான் தான் பாலவநாயன் அப்படின்னு சொல்லி சொன்னால், வைடா போன நாயே அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 நிமிஷம் ஆகுமா? 30 செகண்ட் கூட ஆகாது. ஆனால் இவ வந்து பார்க்குற அந்த பிளாங் நம்பர், அதாவது பிரைவேட் நம்பர், அதுகளுக்கு பூராமே 30 நிமிஷம், 35 நிமிஷம், 40 நிமிஷம்னு ஒவ்வொரு இதும் ஒவ்வொரு அளவுக்கு இருக்கு. லென்த்தாக பேசியிருக்காங்க. ராங் நம்பர்கிட்ட யாராவது இவ்வளோ லென்த்தாக பேசுவாங்களா? ஆக அவன் தான் வச்சிருக்கான் 10-15 நம்பரு. அதுல இருந்து ஒவ்வொரு நம்பர்லயா நம்மளுக்கு கால் பண்ணி வந்து இவகிட்ட பேசி இவங்க பிளான் போட்டு இன்னைக்கு பேக்கரி வரைக்கும் போயிட்டாங்க. நான் சொல்றேன், பேக்கரி வைங்க, நீங்க நாசமா போங்க, நீங்க எப்படி வேணாலும் இருந்து தொலைங்க, எனக்கு தேவை கிடையாது. அதுக்கே வந்து என் ஊரையும் ஏமாத்தி என்னையும் எதுக்கு ஏமாத்துற? என் குடும்பம் தானே எனக்கு முக்கியம். நான் இருந்தேன், என்னைய மைண்டை போட்டு இவ்வளோ டைவெர்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. இன்னைக்கே நான் திருப்பூருக்கு கிளம்புறேன். திருப்பூர்ல போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவளை மதுரையை விட்டு அடிச்சு துரத்துறேன். இது என்னோட முடிவு. என் சுமி, என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் பேரன்லாம் என்னைய பார்க்காம லாலா லாலான்னு அழுகுறானா. அந்த அழுகிற வாய்ஸை மாத்திரம் எடுத்து சுமி எனக்கு போட்டு விட்டுருக்கு. அதை கேட்டுட்டு நான் அப்படியே கண்ணில் ரத்த கண்ணீர் வராத குறையா உட்காந்துருக்கேன். எப்போ லாலா வருவ? ஏன் லாலா வரமாட்டேங்கிற? ஏன் உன்னை விட மாட்டேங்கிறாங்களா ஆஃபீஸில் இருந்து? அவனுக்கு கூட இன்னும் தெரியலை. நான் என்ன கட்டப்பை கருப்பி வீட்டில் தான் இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். அந்த பேரை வந்து சுமி சொல்லி கொடுத்துருக்கும் போல. ஆஃபீஸ்க்கு போகல, கட்டப்பை கருப்பி வீட்டில் தான் உங்கள் ஆளா இருக்காருன்னு சொல்லி. அவன் அதை கூட சொல்றதுக்கு நான் ஒரு தடவை சொல்லி வச்சேன். தம்பி, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுரா, கட்டப்பை கருப்பின்னு யாரா உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டதுக்கு அத்தம்மான்னு சொல்லிட்டான். இனிமே அந்த மாதிரி சொல்லக்கூடாதான்னு சொன்னதுனால அவனே சின்ன பையன் விவரமா கேட்குறேன். லாலா, ஆஃபீஸ்லேருந்து எப்போ வருவேன்? நான் கட்டப்பை கருப்பி வீட்டிலேருந்து எப்போ வருவேன்னு கேட்டால் நான் வந்து சங்கடப்பட்டு கோவப்பட்டுருவேனா. அதுக்காக எனக்கு நெளிவு சுழிவு அவன் பேசுகிறான் பாருங்க. எப்போ நீ ஆஃபீஸ்லேருந்து வருவ? நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறேன் அவன். இத்தனூண்டு பையன். அப்போ அவனுடைய அழுகையும் அவனுடைய அந்த பாவமும் உனக்கு வந்து எவ்வளோ தூரம் உன்னை பாதிக்கும் தெரியுமா? பெரிய பயல்களை கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன குழந்தைய வந்து ஏக்கத்திலையும் தவிப்புலையும் விட்டா அது உனக்கு எவ்வளோ பெரிய எது தெரியுமா? என்னையே இந்த அளவுக்கு வச்சு கொடுமைப்படுத்துகிறேன். என் குடும்பத்துக்கு நான் என்ன, அதாவது நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், என் குடும்பத்திட்டையும் கெட்ட பேராக்கி விட்டேன். என் குடும்பத்தையும் என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவளுக்கு வந்து சொகையில் இருக்கான், அவனுக்கு வந்து புகையில் இருக்கான், அவனை தான் லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிட்டேன். கடைசியில் என் மகனுக்கு கல்யாண விஷயத்து வரைக்கும் வந்தப்பையும் அதில் நீ தலையிட்டு அதை கெடுதலை பண்ணுறதுக்காக தான் நீ தலையிட்டு இருக்கேங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா நாங்களாக போய் பொண்ணு பார்த்தாலும் காது வச்சா மாதிரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஆனால் நீ வந்து பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வளர்ச்சி கிடையாது, அவன் ஒரு மனநோயாளி, அவன் அப்படி இப்படி ஜெயிலுக்கு போனவன் அப்படி இப்படின்னு சொல்லி 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 அவன் மானத்தை இருந்த குறமானத்தை நீ வாங்கிட்ட. இதே மாதிரி உன் பிள்ளைக்கு ஒரு நிலைமை வந்து அதை நான் மீடியாவுக்குள்ள பப்ளிக்காக பேசினா உனக்கு எவ்வளோ கோபம் வரும்? என்னைய பேச விட்டு தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்ததே யாரு? இவதான். நான் பாட்டுக்கு சரி அவனுக்கு கல்யாணம் காட்சி பண்ணுறது நம்ம. இன்னொன்று கேட்குறேன், இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது உன் புருஷன் உன் குடும்பம் வாழ்ந்து முடிஞ்ச குடும்பம், அவனுக்கே ஒரு பேக்கரி கடை வைக்கணும் அப்படிங்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருந்து செஞ்சு விட்டுட்டியே, செஞ்சும் கொடுத்துட்டியே, ஏமையே என்ன பாவம் பண்ணேன்? ஏன் அவனுக்கு ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்போ வச்சு கொடுக்கறதுக்கு நான் எத்தனை மாசமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனும் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுலேருந்து நான் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்க போகிறப்ப பூரா இப்போதைக்கு அவனுக்கு பண்ணாத, அவனால் ஒத்தையில் இருந்தெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது, அவனுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி அவன் தலையில் போடாத அப்படின்னு சொன்னதெல்லாம் காரணம் எதுக்கு? இவ புருஷனுக்கு பேக்கரி வச்சு கொடுக்கறதுக்கு ரூபா சேர்க்கணுமா? நான் என் காசை வந்து இந்த மாதிரி என் மகனுக்கு வந்து செல்ஃபோன் கடையோ மெடிக்கல் ஷாப்போ வச்சு கொடுத்தா காசு கரைஞ்சிருமா, இவளுக்கு வர்ற வருமானம் பாதிச்சிருமா. ஆக வாழ்ந்து கெட்ட 2 கிழட்டு கழுதைங்க. உங்களுக்கு வாழ்க்கை தேவைப்படுது, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு திலீபா பேக்கரி தேவைப்படுது. ஆனா எனக்கு என் பெத்த பிள்ளைக்கு ஒரு செல்போன் கடை வச்சு கொடுக்கறதுக்கோ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கவோ எனக்கு அனுமதி இல்லை. வாழ போற பையில வாழ்றதுக்கு ஒரு வழி வைக்கிறதுக்கு என்னை விட மாட்டேன். ஆனா சாக போற காலத்துல உங்களுக்கு பேக்கரி கேட்குது. உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்போ வரைக்கும் நான் பேசுனது சரி ரைட்டு, ஏதோ போய் பார்த்துக்கிறலாம். நேரில் போய் திருப்பூரில் அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காதுன்னு சொல்லி நான் 50% இப்போ நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். என்னை நீ ஏமாற்ற மாட்டேன், எனக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் கிளம்பி காருக்கு எவ்வளோ வந்துட போகுது? 1 லிட்டரு, இங்கேருந்து 10 லிட்டர் பெட்ரோலு, வர்றதுக்கு ஒரு 10 லிட்டர் பெட்ரோலு
போட்டுட்டு நான் பாட்டுக்கு போய் ஸ்பாட்டில் போய் வீடியோவோட வந்து இல்லை ஒன்றையுமே வண்டியில் ஏற்றிட்டே போகிறேன், இங்கே வாணி 2 பேருமே போவோம். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அங்கேயே உன்னை ஒரே எத்தி கிளம்பு போ, பேக்கரி கடையில் போய் நீ போய் டீ கடை டீ போடு, அவன் டீவா போடுவேன், நீ கிளாஸை கழுவு போன்னு சொல்லி பற்றி விட்டு வரதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. இவளை கூட்டிக்கிட்டே போகிறேன். இப்போ வீட்டுக்கு போனவனா அவளுக்கு ஒரு வெடப்பாரம் இருக்குது. நானும் சொல்லி பார்த்துட்டேன். என்னை வழக்கம் போல் ஏமாத்திட்டா. இதோட 3ஆவது தடவை. ஃபஸ்ட்டு டைம் அப்படி தான் அஸ்கி வாய்ஸில் பேசி ஏமாத்தினான். சிங்கப்பூருக்கு நான் வர்றேன், நான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 7 வருஷம் ஆச்சு, இந்த கூமுட்டை பயலுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்தினான். அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா கொடு, நான் வந்து எங்கே வேணாலும் அவுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த சத்யா கிட்ட பேசி அப்பையும் அப்படி தான் ஆடியோ வீடியோ வந்து அப்பையும் ஏமாத்தினான். 3ஆவது திருச்செந்தூருக்கு கூட போகும்போது பூரா இவன் 2 வருஷத்தை செத்து போயிடுவான்னு சொல்லி அப்பயுமே என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனான். இப்போ கடைசியாக புருஷனுக்கே வந்து பேக்கரி வச்சு கொடுக்குற அளவுக்கு நீ ஒரு பெரிய கிங் மேக்கராக மாறிட்ட. இனிமே என் ஆட்டத்தை மாத்திரம் பாரு. கிளம்புறேன் மக்களே. போய் இவளை நோனியை நொங்கெடுத்து இவளை அங்கேயே வச்சு சாத்துன்னு சாத்தி திருப்பூர்லேயே இறக்கி விட்டுட்டு வரல, என் பேரை நான் மாற்றிக்கிறேன். சாயங்காலம் 6 மணி லைவு திருப்பூரில் சந்திப்போம். ஓகே, பாய்.